பிரைஸ் தி லார்ட். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவங்களுடைய வருங்காலங்களில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தரிசனங்கள் மூலமாகவோ அல்லது தீர்க்க தரிசன வார்த்தையாகவோ அல்லது வசனத்தின் மூலமாகவோ ஆண்டவர் பேசியிருப்பாங்க. சில வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் எடுத்து பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேறும். ஆனால் சில வாக்குத்தத்த வசனங்களுக்கு நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம அந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை காலதாமதமாகிட்டு இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் ஜெபக்குறிப்பு கொடுக்கும்போது இப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை பெற்ற தேவ பிள்ளைகள் அவங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி அவங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த காரியத்துக்கு அவங்க எந்த வித முயற்சியும் எடுக்கலை. முயற்சி செய்யாமையே அவங்க காத்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்க அந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கணும், அந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஆண்டவர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல அவருடைய சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் தேவன் ஈசாக்கை அவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் ஈசாக்கை தகன பலியிடும்படியாக கேட்குறாங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய மகனை தகன பலி கொடுக்க போகிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வேலைக்காரர்கள்ட்ட நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம், பிறகு உங்களை பார்க்க நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை அவங்களிடத்துல பேசிட்டு அவர் தகன பலி கொடுக்கறதுக்காக போகிறார். இந்த சோதனையில் அவர் ஜெயிக்கிறார். ஈசாக்கு மூலம் ஆண்டவர் அவருடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக செஞ்சாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அவர் அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசேப்பு சின்ன வயசுலேயே அவருக்கு சொப்பனத்தில் அவர் ஒரு மேன்மையான பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் அவர் அதற்கு பிறகு அவர் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறார். சொப்பனத்துக்கு மாறான காரியங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட ஆண்டுகள் நடந்து கொண்டு இருக்குது. அவர் பலவித கஷ்டங்களை அனுபவித்து வீணான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு நெருக்கமான சூழ்நிலைகளை அவர் சந்திக்கிறார். இருந்தாலும் கூட ஆண்டவர் அவரை ஏற்ற வேலை வரும்போது அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனத்தின்படியே ஒரு மேன்மையான பதவிக்கு எகிப்துக்கே அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்தி வச்சாங்க. சில வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அது பல வருடங்கள் கூட ஆகலாம். அந்த வருடங்கள் வர பொறுமையோடு காத்திருக்க தான் வேண்டும். ஆனால் சில குறிப்பிட்ட வாக்குத்தத்த வசனங்களுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அந்த காரியங்களுக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காத வரை நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனையின்படி நம்ம செயல்படும் போது தான் நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தில்
ஆயத்தத்தை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதோட மெயின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, நம்ம முயற்சி செய்யணும். இந்த வாக்குத்தத்த வசனத்தில் அந்த 2வதா வரக்கூடிய ஜெயமோ கர்த்தரால் வரும், ஆண்டவர் கண்டிப்பாக ஜெயத்தை தருவாங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலாவது வர வார்த்தையை வந்து எடுத்துக்கொள்ளணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நம்ம அப்போ ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஜெயம் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஆண்டவர் ஒரு வேலையை வந்து தாரேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தா, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். அதற்காக முயற்சி எடுத்து படிக்கணும். அதுக்குள்ளே சிலபஸ் எல்லாம் வச்சு நல்லா தரவாக வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அந்த எக்ஸாமை போய் எழுதணும். இதுதான் ஆயத்த காரியங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யணும். இதை செய்யாமல் வெறுமனே ஜெபித்து கொண்டே இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஆயத்தமான காரியங்கள், நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளை நம்ம வந்து எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த காரியங்களை வந்து நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லைனா அந்த காரியத்தில் வந்து தாமதம் ஏற்படும். எனவே நாம் ஒவ்வொருவரும் பெற்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் அந்த நிபந்தனைகளின்படி செயல்பட வேண்டும். முயற்சி செய்ய வேண்டிய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். God bless you.